வணக்கம். ஜெயா செய்திகளுக்காக சசிகுமார். தலைப்புச் செய்திகள். பட்ஜெட்டுக்கு முன்பாக புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதாக மு.க. ஸ்டாலின் தெரிவித்தது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என முதலமைச்சர் ஜெயலலிதா கண்டனம். சட்டப்பேரவை மரபுகளுக்கும் விதிமுறைகளுக்கும் அஇஅதிமுக அரசு மிக உயர்ந்த மதிப்பு அளிப்பதாக விளக்கம். ராமர் பாலத்தை தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கும் வகையில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். பிரதமருக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதம். முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு துரோகம் செய்தவர்களுடன் தொடர்புகளை துண்டித்து விட்டதாக வி.கே. சசிகலா அறிக்கை. தனக்கென வாழாமல் முதலமைச்சருக்கு பணி செய்து உதவியாக இருக்கவே விரும்புவதாக விளக்கம். தமிழக காவல்துறையினருக்கு குறைந்த விலையில் அனைத்து பொருட்களும் கிடைக்கும் வகையில் சிறப்பு அங்காடிகள் மற்றும் மருத்துவ சேவை மையங்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக புதிய திட்டங்கள் குறித்து தாம் அறிவிப்பு வெளியிட்டதாக மு.க. ஸ்டாலின் தெரிவித்தது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தாம் பேரவை மரபுகளுக்கும் விதிமுறைகளுக்கும் மிக உயர்ந்த மதிப்பு அளிக்கின்ற முதலமைச்சர் என்றும், இந்நிலையில் மு.க. ஸ்டாலின் மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாமல் அரசு மீது ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே உண்மைக்கு புறம்பாக பேசியிருப்பதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்ததும் இந்திய குடியரசுக் கட்சி உறுப்பினர் திரு சேகு தமிழரசன் நேற்று முன்தினம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போது திமுகவினர் வெளிநடப்பு செய்ததற்கான காரணம் தொடர்பாக மு.க. ஸ்டாலின் பத்திரிகைகளுக்கு அளித்த பேட்டி குறித்து பிரச்சினை எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, தமது தலைமையிலான அஇஅதிமுக அரசு சட்டப்பேரவை மரபுகளையும் விதிமுறைகளையும் மிக உயர்வாக மதிக்கின்ற அரசு என்றும், சட்டப்பேரவை மரபுகளுக்கு புறம்பாக பால் கமிஷன் அறிக்கையை பத்திரிகைகளுக்கு வெளியிட்டவர் திமுக தலைவர் கருணாநிதிதான் என்றும் விளக்கமாக எடுத்துரைத்தார். 2012-2013 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் 26/3/2012 அன்று மாண்புமிகு நிதியமைச்சர் திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்ய முற்பட்ட போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திமுக சட்டமன்ற கட்சி தலைவர் மாண்புமிகு உறுப்பினர் திரு மு.க. ஸ்டாலின் தனது கையில் வைத்திருந்த தாளிலிருந்து எதையோ படித்துவிட்டு வெளிநடப்பு செய்தார். அவரை தொடர்ந்து திமுகவினர் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். பின்னர் வெளியில் சென்று பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்த திரு ஸ்டாலின், முன்பெல்லாம் பட்ஜெட் என்றால் ரகசியம் என்பார்கள், இப்போது பட்ஜெட் வெளியிடுவதற்கு முன்பாகவே அவை மரபுகளுக்கு மாறாக முதலமைச்சரே அரசின் திட்டங்களை எல்லாம் அவரே அறிவித்து விடுகின்ற கூத்து தமிழகத்திலே நடைபெறுகிறது. உதாரணமாக மார்ச் 26ஆம் தேதி பட்ஜெட் என்று அறிவித்துவிட்டு 24ஆம் தேதிய நாளிதழ்களிலேயே முதலமைச்சர் அறிவித்ததாக பல்வேறு திட்டங்கள் வெளியிடப்பட்டன. உதாரணமாக காவல்துறையை அதிநவீனமாக்க 34 கோடி ரூபாய்க்கு முன்னோடி திட்டங்கள், போடியில் 94 கோடி ரூபாயில் புதிதாக அரசு பொறியியல் கல்லூரி என்பன போன்ற அறிவிப்புகளை முதலமைச்சரே செய்துவிட்ட பிறகு அவருக்கே இந்த நிதிநிலை அறிக்கையின் மீது நம்பிக்கை இல்லை என்ற அளவில் எங்களுக்கும் நம்பிக்கை இல்லை என்பதை தெரிவிக்கும் வகையில் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம் என கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் எவ்வாறு நடந்து கொள்வது என்பது பற்றி திமுகவிற்கே உரித்தான சில மரபுகள், கோட்பாடுகள் உண்டு. சட்டமன்ற பேரவையில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளான ஆளுநர் உரை, ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் அளிக்கின்ற பதிலுரை, நிதிநிலை அறிக்கை தாக்கல், நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதத்திற்கு நிதியமைச்சர் அவர்களின் பதிலுரை, காவல்துறை மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சரின் பதிலுரை போன்ற முக்கிய நிகழ்வுகளை எல்லாம் புறக்கணிப்பது என்பதுதான் திமுகவினர் காலம் காலமாக கடைபிடிக்கும் மரபு.
திமுகவினருக்கே உரிய இந்த மரபை ஒட்டியே 26/3/2012 அன்று 2012-2013 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட போது திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். கடந்த ஜனவரி மாதம் தற்போதைய ஆளுநர் மேதகு டாக்டர் ரோசையா அவர்கள் தனது முதல் ஆளுநர் உரையை படிக்க ஆரம்பித்த போதே அரசு ஏற்கனவே எடுத்த சில முடிவுகள் பற்றி விமர்சனம் செய்து திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். தற்போது அவ்வாறு எதுவும் விமர்சனம் செய்ய இயலாத சூழ்நிலையில் திமுக தலைவர் திரு கருணாநிதி கேட்டுக்கொண்டவாறே சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியையும் திரு கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியையும் எடை போட்டு பார்த்து டெபாசிட் இழக்கும் அளவுக்கு எடை போட்டு பார்த்து டெபாசிட் இழக்கும் அளவுக்கு திமுகவிற்கு விடை கொடுத்துவிட்ட நிலையில் தாங்கள் தொன்று தொட்டு கடைபிடித்து வரும் வெளியேறும் மரபை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக உண்மைக்கு புறம்பான ஒரு காரணத்தை சுட்டிக்காட்டி திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். திரு மு.க. ஸ்டாலின் வெளிநடப்பு செய்த காரணம் பற்றி பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்ததை பல பத்திரிகைகளும் வெளியிட்டுள்ளன. பத்திரிகைகள் செய்திகளின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து செய்திகளை வெளியிடுவதில்லை. பெரும்பாலும் நடப்பனவற்றை அவ்வாறே செய்திகளாக வெளியிட்டு விடுகின்றன. சில சமயம் அந்த செய்திகள் மீது தங்கள் விமர்சனங்களையும் வெளியிடுகின்றன. திரு ஸ்டாலின் கூறிய விமர்சனத்தின் உண்மைத்தன்மை பத்திரிகைகளில் வெளிவராத காரணத்தால் இது பற்றிய உண்மை நிலை என்னவென்று நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வது அவசியம் என கருதுகிறேன். கடந்த 23/3/2012 முதல் 25/3/2012 வரை சில திட்டங்கள் பற்றி வெளியிடப்பட்ட அரசாணைகள் குறித்து அரசின் செய்தி குறிப்புகள் வெளியிடப்பட்டன. அரசு மேற்கொள்ளும் திட்டங்களை செய்தி குறிப்பு வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவிப்பதுதான் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் முக்கிய பணியாகும். அதை நிறைவேற்றிடும் வகையில் அரசாணை வெளியிடப்பட்ட திட்டங்கள் பற்றி செய்தி குறிப்புகள் வெளியிடப்பட்டன. இவற்றை ஏதோ புதிய திட்டங்கள் என்றும் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டிய நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அறிவிப்புகள் முன்னதாகவே வெளியிடப்பட்டுவிட்டன என்றும் உண்மைக்கு மாறாக திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். அரசு செய்தி குறிப்புகளில் காவல்துறைக்கு ரோந்து வாகனங்கள், கணினிகள், காவல் நிலையங்களை அணுகும் பொதுமக்களுக்கு அமரும் வசதியை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் 10 நாற்காலிகளை வழங்குதல் போன்றவைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவைதான் நாளிதழ்களில் வெளியிடப்பட்டன. இவை எதுவுமே புதிய திட்டங்கள் அல்ல. கடந்த 13 நவம்பர் 2011 மற்றும் 14 நவம்பர் 2011 ஆகிய தேதிகளில் மாவட்ட ஆட்சி தலைவர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் காவல்துறை அதிகாரிகள் விடுத்த கோரிக்கைகளை ஏற்று 14 நவம்பர் 2011 அன்றே காவல்துறைக்கான கணினிகள், காவல் நிலையங்களுக்கான நாற்காலிகள், தஞ்சாவூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு புதிய கட்டடம், திருவண்ணாமலையில் படை குடியிருப்பு ஆகியவை நிறைவேற்றி தரப்பட நான் அறிவித்தேன். இதேபோன்று 24/8/2011 அன்று காவல்துறை மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்திற்கு எனது பதிலுரையில் சென்னை மாநகர காவல் பிரிவுக்கு 87 ரோந்து வாகனங்கள் வாங்கப்படும் என நான் இந்த சட்டமன்றத்திலேயே அறிவித்தேன். இவை கொள்கை அளவிலான அறிவிப்புகள் ஆகும். இந்த அறிவிப்புகள் அப்பொழுதே நாளிதழ்களில் செய்திகளாக வெளிவந்துள்ளன. இந்த கொள்கை அறிவிப்புகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் இவற்றுக்கான சுற்றுக்குறிப்பு உள்துறையால் தயாரிக்கப்பட்டு நிதித்துறை ஒப்புதலுக்கு பின்னர் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் என்ற முறையில் என்னால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு இதற்கான அரசாணைகள் 13/3/2012 மற்றும் 14/3/2012 ஆகிய நாட்களில் வெளியிடப்பட்டன. இந்த அரசாணைகள் தான்
23/3/2012 அன்று அரசின் செய்தி குறிப்பாக வெளியிடப்பட்டன. இதே போன்றுதான் 2011-2012 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை 1085 தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூரில் அரசு பொறியியல் கல்லூரி ஒன்றை புதிதாக தொடங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்த போதே தனது உரையில் தெரிவித்தார். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தாலுகா மேல சொக்கநாதபுரம் கிராமத்தில் 12.06 ஏக்கர் நிலம் தெரிந்தெடுக்கப்பட்டு